திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆணி மாத பலன்கள் பத்தி நம்ம இந்த மாசம் பார்க்க போறோம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார். புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்தாலும் மிதுன வீட்டில் இருந்தாலும் வக்ரகதி அடைய போகிறார் சூரியனோடு சேர்ந்து. அதே போல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சத்தில் இருக்கிறார். அடுத்தது அங்க சுக்கிரன் இருக்கிறார். 20ஆம் தேதி சுக்கிரன் வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட இணைய போகிறார். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. இந்த சுக்கிரனும் கேதுவும் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் எதிர்ப்பாளர்கள் கிட்ட. அப்போ பெண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா தேவையில்லாத தொடர்புகளும் செய்யாத தப்புக்கு ஒரு கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். பெண் குழந்தைகளை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா கேதுனா குழந்தைத்தனம், சுக்கிரன் அப்படின்னா பெண் குழந்தைகள். அப்போ ஏதாவது பெண் குழந்தைகளுக்கு ஒரு தவறான ஒரு தொல்லைகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பணப்புழக்கங்களை கொடுத்தாலும் வாழ்க்கையில கொஞ்சம் சின்ன ஒரு கெட்ட பெயரும் அவமானத்தையும் கொடுத்துரும். அப்போ இந்த கிரகச்சேர்க்கைகள் இந்த மாதம் மாதம் வரக்கூடிய சேர்க்கைகளோடு இந்த கிரகங்களோடு சேரும் பொழுது அந்த மாதம் நம்ம இன்னும் கவனமா இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிரகச்சேர்க்கைகள் கண்டிப்பா நடக்கும். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகோ சுக்கிரன் கேதுவோ சேர்க்கை இருந்ததுன்னா இந்த மாதம் சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேர்கிறார். இதுல இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. மீன ராசிக்குண்டான இந்த மாதம் ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள சனி பகவான் இருந்தாலும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உச்சமாகிறார். மீனம் அப்படின்னாலே மோட்ச ராசின்னு பெயர், விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசின்னு பெயர். ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். எதா இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் ஒரு அழுகையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் டக்குன்னு அவங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது மீனம் தான். தன்னுடைய அழுகையாலேயே டக்குன்னு வந்து இது செஞ்சிருவாங்க. சோ வந்து மீனம் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். ஏன்னா வந்து உங்க ராசி அதிபதி 5ல இருந்து உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய குரு சனியை பாக்குறாரு. சோ கொஞ்சம் சோம்பல், கொஞ்சம் உடல் வலி இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். பட் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் வீட்டுக்கு போறார். முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார். அவர் 9ஆம் அதிபதியும் ஆகிறார். சூப்பரா இருக்குங்க. தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறார். பூர்வீக சொத்து கிடைக்கிறது, அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, உயர்ந்த கல்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுனால ஒரு வாய்ப்புகள், இங்கிருந்து வெளியூர் போய் படிக்கணும், இடமாற்றம் பண்ணி படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் உங்க தடைகள் எல்லாமே உடைய போகுது. நீங்க தடை 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 என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த தடையெல்லாம் உடைந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாதை ஒண்ணு ரெடியா இருக்கு. சோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயத்த தூக்கி போட்டுட்டு வெளியே வாங்க. டிஃப்ரெண்டான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு தொடங்க போகுது. உங்களுடைய பயணங்கள், உங்களுடைய பாதைகள் இது எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. ரொம்ப தேஜஸா தெளிவா இருக்க போகுது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். உங்க முயற்சிகள் எல்லாமே ஒண்ணு விடாம நடக்க போகுது. உங்க கூட பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவியா இருக்க போறாங்க. அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு நடக்கும். 3ல் செவ்வாய் இருந்தால் எல்லாருக்குமே அள்ளி கொடுக்கக்கூடிய குணம் இருக்கும். உங்க கையில இப்ப பணம் வருதுன்னா யாரு கேட்டாலும் கொடுத்துருவீங்க. நீ வச்சுக்கோ, நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது, நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருவீங்க. இயற்கையாக அந்த குணம் மீனத்துக்கு உண்டு. சோ இப்ப இன்னும் அது அதிகமாக போகுது. சோ தன்னுடைய தேவைகள் போக பலருக்கு கொடுங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸா நான் இப்ப சொல்றேன். அதே போல ஸ்போர்ட்ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா சூப்பரா இந்த தடவை உங்களுக்கு கிரேடோ அவார்டோ உயர்ந்த நிலைக்கு போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் நிச்சயமா கிடைக்கும். உங்க உடம்பு இப்ப ஃபிட் பண்ண போறீங்க. யோகாவோ எக்ஸசைஸோ உங்களோட உடம்புக்குண்டான ஒரு விஷயங்களும் உணவு முறைகளையோ எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போறீங்க, மாற்றம் பண்ண போறீங்க. உடம்புக்குண்டான கவனிப்பு அதிகப்படுத்த போறீங்க. நிறைய பேர் இந்த டைம்ல பாருங்க ஜிம்ல போய் சேருவீங்க, நிறைய யோகா கிளாஸ்ல போய் சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே கிடைக்கும். அதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸாவது நீங்க பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்களாவது உங்களுக்கு வந்துட்டு போகும். மீனராசி எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா குருவனுடைய அம்சம் பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னாலும் மீனராசிக்கு பெருமாளுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ராசிக்குள்ள 3 நட்சத்திரங்கள் இருக்கு பாத்தீங்களா? பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. புரட்டாதி நட்சத்திரம் குபேரன் பிறந்த நட்சத்திரம். குபேரனுடைய ஜீவசமாதி திருப்பதியில தான் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உத்திரட்டாதி காமதேவனுடைய நட்சத்திரம், கேட்டதை கொடுக்கும் கற்பக விருட்சகம். அதே போல அடுத்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் பெருமாளுடைய அம்சம் பெற்ற நட்சத்திரமே.
ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ரேவதி நட்சத்திரத்தினுடைய அம்சம். ஒவ்வொரு பெருமாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அம்சம். ரேவதி நட்சத்திரம் ஸ்ரீரங்க பெருமாளுடைய அம்சம். சோ இது முழுக்க முழுக்க குரு வழிபாடாக இருந்தாலும் பெருமாளுடைய அனுகிரகம் இந்த மீனராசிக்கு அதிகமா கிடைக்கும். அடுத்தது சுக்கிரன் 3 மற்றும் 8ஆம் அதிபதி. அவர் போய் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுல ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கார். அப்ப 3ஆம் அதிபதி 5ல் இருந்தால் கை நிறைய பணம் சம்பாதிக்க போறீங்க. நகை வாங்குறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. அல்லது பழைய நகை ஏதாவது இருக்குன்னா அது கடன் கட்ட போறீங்க. அடமாக இருக்கக்கூடிய நகை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே கிடைக்க போகுது. தொட்டது எல்லாமே துளங்க போகுது. அதிர்ஷ்டம் உங்க முகத்துல ஒரு தேஜஸ் வரப்போகுது. தெய்வ கடாட்சம், லட்சுமி கடாட்சம் வரப்போகுது. உங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இப்போ இந்த மாதம் அப்படியே ஒரு முகமெல்லாம் பார்த்து பள்ளீர் வெள்ளையாயிருவீங்க, ஒரு தேஜஸ் ஆயிருவீங்க. இந்த கருமையில வெளியே போயிரும். இயற்கையாகவே மீனம் அழகுள்ள ராசி தான். இந்த 7.5 சனினால கொஞ்சம் வாடி இருப்பீங்க. சோ அந்த வாட்டம் எல்லாம் வெளியே போயிடும். கொஞ்சம் பிரிஸ்கா இருக்க போறீங்க. நல்லா உடம்பாக இருந்தாலும் சரி, முகமா இருந்தாலும் சரி, ஒரு அளவுக்கு சூப்பரா இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. அந்த சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா கேதுவோட சேராது. இந்த 20ஆம் தேதிக்குள்ள நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வாங்குவீங்க, புது புது ட்ரெஸ் வாங்குவீங்க, நிறைய வெளியே எங்காவது போயிட்டு வருவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, டிராவல் நிறைய பண்றதுக்கான வாய்ப்புகள், தொழில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். தொழில் ரீதியாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது, தொழில் ரீதியாக டிராவலிங் போயிட்டு வர்றது, இதெல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த 20ஆம் தேதிக்கு இதெல்லாம் முடிச்சுக்கோங்க. ஏன்னா 20ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் கேதுவோட சேர போறாரு. உங்க ஜாதத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கைக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கடன் அதிகப்படுத்துவார், நோயை கொஞ்சம் அதிகப்படுத்துவார், கொஞ்சம் அவமானப்படுத்துவார். 8 குடையவர்களே 8ஆம் இடங்கிறது அவமானம். கொஞ்சம் அவமானப்படுத்துவார். ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் இழுத்துட போறார். சோ இது உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்க குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி, கொஞ்சம் அவங்களை கவனமா பாத்துக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க, அவங்க செல்போன் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க. அவங்களுடைய புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்த கிரகச்சேர்க்கை இருந்தால் பெண் சாப கிரகச்சேர்க்கைன்னு சொல்லுவோம். இது அவமானத்தை கொடுக்கும். இதெல்லாம் இப்ப இதெல்லாம் நம்ம உடம்பு, இந்த பிளானட்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல இயங்கக்கூடிய ஒரு உறுப்புகள் தான், உணர்ச்சிகள் தான். சோ இப்ப அது அதிகமாகும். அந்த கிரகச்சேர்க்கைகள் கோச்சாரப்படி வரும் பொழுதும் நமக்கு அந்த ஜாதக அமைப்பு இருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த உணர்ச்சிகள் அதிகப்படுத்தும். சோ இதெல்லாம் பரிகாரங்கள் மூலமாகவும், தாந்திரிக பரிகாரங்கள் மூலமாகவும், வழிபாடுகள் மூலமாகவும் சரி பண்ணலாம். சோ மீனராசிக்காரர்கள் இது போல கிரகச்சேர்க்கைகள் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க வீட்டுல ஒரு காப்பர்ல ஒரு டம்ளரோ அல்லது சின்ன சொம்போ இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. உங்க பூஜை ரூமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு நடுப்பகுதி ஹாலாக இருந்தாலும் சரி, அதுல நன்னாரி வேர் வாங்கிக்கோங்க. அந்த நன்னாரி வேரை அதுல போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வாசனை திரவியங்கள் நல்லா இருக்கும். அடுத்தது ஜவ்வாது வாங்கி அதுக்குள்ள போட்டுக்கோங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். 3வது பாத்துட்டீங்கன்னா மஞ்சள் தூள் ரொம்ப முக்கியம். மீனராசிக்கு மஞ்சள் ரொம்ப ஸ்பெஷல். சோ மஞ்சள் தூள் ஒரிஜினலா கிடைக்குதான் ரொம்ப விசேஷம். இது 3ம் கலந்துக்கோங்க. நன்னாரி வேர், ஜவ்வாது மற்றும் மஞ்சள் தூள், கொஞ்சம் ஒரு அரை பாட்டில் அல்லது பன்னீர் கலந்துக்கோங்க. தண்ணீரோட அதுல ஊத்துற தண்ணீர்ல பாதி தண்ணீர் பாதி பன்னீர் கலந்துக்கோங்க. இது கலந்து உங்களுடைய வீட்டினுடைய பூஜை ரூம்ல வைக்கலாம், அல்லது ஹால்ல எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வைக்கலாம். நிச்சயமா இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இந்த கெட்ட ஆறாவை வெளியே ஏத்திடுங்க. கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் உங்க கிட்ட நெருங்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு கெட்ட எண்ணங்கள் உங்க உடம்பு மூலமாக தனக்கே அறியாம ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அது எல்லாமே சரிப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சோ மீனராசிக்காரங்க கண்டிப்பா இந்த 20ஆம் தேதிக்கு மேல இதை செஞ்சே ஆகணும். ஒரு 20 நாள் 25 நாள் செய்யுங்க. தொடர்ந்து டெய்லியும் தண்ணீரை மாற்றிக்கோங்க. இது ஒரு ஸ்பெஷலான பரிகாரம். நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ மைண்ட் ரீதியாக இது ரொம்ப பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கு. சோ இதை கண்டிப்பா பண்ணுங்க. அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதிக்கு 4ஆம் வீட்டுல இருக்கார். 6 4ஆம் வீட்டுல இருந்தா கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதெல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருங்க. உடம்பு ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே போல 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் 4ஆம் வீட்டிலே இருக்காரு. கண்டிப்பாக 6ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியும் தொடர்பு ஏற்படுது அப்படின்னாலே ஒரு வீடு வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்குற எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லது வீடு லோன் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பண வரவு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாமே இந்த மாசம் உண்டு. உங்க ஜாதகத்துல புதன் வக்கரமாக இருந்தால் நல்ல வரன்கள் அமைஞ்சு வரும். திருமண வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பார்த்த வரன்கள் இதெல்லாம் சூப்பரா கிடைக்க போகுது, அமைய போகுது.
பொதுவாகவே மீனத்துக்கு வந்து திருமண வாழ்க்கை கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது, கணவருக்கு தேவையானது மனைவி, மனைவிக்கு தேவையானது கணவரும் இப்ப பூர்த்தி பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் சூப்பரா இருக்குது. குழந்தைகளோட நிலைகளும் ரொம்ப அருமையா இருக்கு. சோ மீன ராசிக்காரங்க இந்த மாசம் எல்லாமே சூப்பர். பட் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த பரிகாரம் செய்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.